ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரியலி சாரி, அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று வந்து ஆஹ், சில பேர்சனஸோட வந்து கிளாஸ் வைக்கிறது கிடைக்கல. ஸோ அதே சேம் டைம் வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கும் சுச்சுவேஷனே கிடைக்கல. ஸோ ரியலி சாரி. ஓகே ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணோம், அப்படித்தானே? இந்த சவுண்ட் உங்களுக்கு கிளியர் ஆகின்னு நினைக்கிறேன். அதே சேம் டைம் எப்படி நம்ம கிக்கை பப்ளிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிருக்கிற ரெண்டு பேர்லையும் யாரு கிக்கை பப்ளிஷ் பண்ணினீங்க என்னோட சேர்ந்து. அதே சேம் டைம் யார கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்கா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா, ரெண்டு பேரும் குயிக்கா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ யாருமே ரெண்டு பேருமே வந்து நீங்க இன்ஃபார்ம் இங்க வந்து பப்ளிஷ் பண்ணல, அப்படியா? ஓகே, அப்ப யாருமே வந்து ரெண்டு பேருமே வந்து கிக்க பப்ளிஷ் பண்ணல, அப்படித்தானே? ஓகே, ஸோ நான் ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணிக்கணும். ஸோ படிக்கிறது கிக்க பப்ளிஷ் பண்ணணும், ஃபைவர்ல ஏன் பண்ணணும் என்றதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கிளாஸ் கிளாஸ்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம், சரிதானே? ஓகே, இப்ப எந்த கிக் வந்து சரியா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சவுண்ட் உங்களுக்கு ஓகே தானே? செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, அது சரி. எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன், இந்த சவுண்ட் ஓகே தானே உங்களுக்கு? குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். அசாம் ப்ரோ, அடுத்து ரிஷி ப்ரோ, எனக்கு கொஞ்சம் செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே, சவுண்ட் ஓகே. ஓகே, அப்ப நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிதானே? ஓகே, அப்ப நான் லாஸ்டா வந்து நம்ம கிக்க வந்து பப்ளிஷ் பண்றது படிச்சிருந்தோம். ஸோ யாரும் வந்து கிக்க பப்ளிஷ் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்து யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ செட்ல சரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நான் போட்ட கிக் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். கிக்க பப்ளிஷ் பண்றதோட குயிக்கா என்ன செய்ய மாட்டார், நம்ம வீடியோ வந்து எக்ஸெப்ட் பண்ணணும், ரைட்டா? வீடியோ அவங்க செக் பண்ணி பார்த்து காப்பிரைட்டா இல்லையான்னு சொல்லி பார்த்ததுக்கு பின்னாலதான் அவங்க வீடியோ வந்து எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த கிக் வந்து வெஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆயிருக்கு, சரி? நான் உங்களுக்கு அது லைவாக காட்டுவேன், சரியா? வெயிட் பண்ணிக்கணும், அது ஃபுல்லாகவே லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடட்டும், நான் அதை உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டு, சரிதானே? ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம ஆஹ், படிக்க போறோம் என்ன சப்ஜெக்ட்னு சொல்லி சொன்னா, அதாவது இன்னைக்கு நான் படிக்கிறது வந்து ஃபைவர்ல லாஸ்ட் சப்ஜெக்ட். இதுக்கு பிறகு வந்து உங்களோட ஸ்பாட் கீக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை நான் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம், எப்போ வந்து ஸ்பாட் கீக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி. ஸோ நீங்க வந்து ஓகே, முதலாவது வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஸோ ரெக்கார்ட் ஆகுதா? ஸோ
கிளாஸ்ல முடிய கால் பண்ணாண்டியே. ஹலோ. ஓகே, ரியலி சாரி, கவரேஜ் இஷ்யூ இருக்கு. ஓகே, அப்ப இன்னைக்கு நாம இதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, நீங்க ஃபைவர்ல எப்படி உங்களோட கிக்கை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணணும், அதே சேம் டைம் வந்து நீங்க ஃபைவர்ல என்னென்ன விஷயம் செய்யணும், அதே சேம் டைம் ஃபைவர்ல நீங்க இப்படியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் இன்னைக்கு பார்ப்போம். சரியா? ஓகே. பெஸ்ட்டுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நீங்க ஃபைவர்ல அந்த எந்த யூசர் நேம்ல நீங்க ஓபன் பண்ணிக்கீங்களோ அந்த நேம்ல நீங்க என்ன செய்யணும், சோசியல் மீடியா ஓபன் பண்ணுங்க. சரிதானே? வாட்ஸ்அப் இல்ல, ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட். ஸோ இதை ஓப்பன் பண்ணி அதுல வந்து நீங்க போட்ட கிக் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, பிக்சரை வந்து அதுல அப்லோட் பண்ணிட்டு உங்களோட டைட்டில் மென்ட் பண்ணி லிங்கை அங்க பேஸ்ட் பண்ணுங்க. சரிதானே? ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அட்வான்ஸ் சொல்லி தரேன். சரியா? அப்படி நீங்க ஷேர் பண்ற டைம்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஒட்டோவா உங்களோட கிக்கை கிளிக் பண்ணாங்க, அதாவது உங்களோட சோசியல் மீடியா போஸ்டை கிளிக் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒட்டோவா வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஃபைபர் பேஜுக்கு வந்து வருவாங்க. சரிதானே? ஸோ அந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்களோட சோசியல் மீடியாவில வந்து உங்களோட கிக்கை வந்து என்ன செய்யுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிதானே? ஓகே. அதுக்கு பின்னால வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 5-6 ஆர்டர்ஸ் வந்து இதுக்கு பின்னால என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, உங்களோட ஃபைவர்ல வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். சரியா? நம்ம அது எப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5-6 ஆர்டர்ஸ் வந்து இது பின்னால வந்து நம்ம அதை செய்யலாம். சரிதானே? ஓகே, ஒரு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம ஃபைவர்ல என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயம் செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பெஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? ஓகே. இதுல வந்து ஓகே, ஏன் வந்து நான் இந்த விஷயம் சொல்லி தரேன் சொன்னா, நீங்க கிக்க வந்து பப்ளிஷ் பண்ண உடனே நிறைய மெசேஜ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், வேற ஸ்டார்ட் ஆகும். அதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எது ஸ்கேமான மெசேஜ், எது நம்ம சேவிஸை பை பண்ணா அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க பேமெண்ட் சொல்லி கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விளங்கிட்டா? நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் ஜேர்னில வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன செய்யணும், நம்ம இது பிறகு நம்மளோட ஸ்டெப்ஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். அதுக்காக வேண்டிதான் இந்த இந்த சப்ஜெக்டை வந்து நாங்க லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு எட் பண்ணிக்குது. சரி, ஸோ இதை வந்து சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு எட் பண்ணலாம். ஸோ நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு லாஸ்டா என்ன எட் பண்ணோம்னு சொல்லி சொன்னா, அப்பதான் உங்களுக்கு ஒரு சரியான ஐடியா ஒன்று கிடைக்கும். ஃபைவல் நீங்க என்ன செய்யணும், என்ன விஷயங்கள் நீங்க இந்த ஃபைவல்ல வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே. ஓகே, இப்ப நீங்க ஃபைவர்ல என்னென்ன விஷயம் என்ன சொல்லி செய்யணும், அதுல முதலாவது வந்து நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னா, உங்களோட ப்ரொஃபைல வந்து நீங்க என்ன செய்யணும், 100% வச்சுக்கணும். அதுல வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர், உங்களோட ஸ்கில்ஸ், அதே சேம் டைம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் என்ன செய்யணும், நீங்க கிளைண்ட வந்து அட்ராக்டிவ் ஆகுற மாதிரி உங்களோட ப்ரொஃபைல நீங்க ஃபுல்லா வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கணும். இது முதலாவது. சரியா? ரெண்டாவது வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, உங்களோட சேவியர்ஸ் வந்து ஹை குவாலிட்டியான சர்வீஸ் ஆகிக்கணும் உங்களோட கிளைண்ட்டுக்கு. அப்பதான் அவர் என்ன செய்வாரு, நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட சர்வீஸை வந்து பை பண்றதுக்கு அவர் வருவார். சரியா? ஓகே. அடுத்த சப்ஜெக்ட் வந்து உங்களோட பிரைஸ் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸுக்கும் நீங்க போட்டுக்கிற பிரைஸுக்கும் வந்து மெச்சூர்டா இருக்கணும். அதாவது இப்ப மார்க்கெட்ல வந்து $100 போகுதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க என்ன செய்ய போடக்கூடாது, $300 வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. விளங்கிட்டா? சோ மேக்சிமம் நீங்க வந்து இப்ப $100 போகணும்னு சொன்னா நீங்க ஒரு $80, $60 அப்படி என்ன செய்யணும்,
நீங்க சார்ஜ் பண்ணணும். அதை கூட மாதிரின்னு செய்யக்கூடாது, நீங்க சார்ஜ் பண்ண கூடாது. விளங்கிட்டா? ஓகே. அடுத்தது வந்து உங்களோட கிளைண்டோட நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க பேசணும். இப்ப அவருக்கு வந்து என்ன கன்செப்ட்ல அவர் கேட்கிறாரு, அந்த சர்வீசஸ் வந்து அவர் என்ன கன்செப்ட்ல கேட்கிறாரு, அவர் எப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி நீங்க அவரோட பேசணும். அவர் ரெக்யர்மெண்ட் என்ன, அவர் டவுட் என்ன, அவர் இப்ப இதுல வந்து இப்ப அவர் வந்து இந்த போஸ்ட் நம்ம செஞ்சு கொடுத்தா, விளையாட்டா இந்த போஸ்ட் நம்ம அவருக்கு செஞ்சு கொடுத்தா, அவர் அதுல இருந்து அவர் என்ன விஷயம் அவர் எதிர்பார்க்கிறாரு என்ன செய்ய, நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட இருந்து நம்ம தகவல் எடுத்து அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சர்வீசஸ் வந்து அவருக்கு கொடுக்கணும். அப்பதானே செய்வாரு, அவர் சாட்டிஸ்ஃபை ஆகுவாரு. ஏனோ தான் நம்ம ஆர்டர் கிடைச்சிட்டு சும்மா நம்ம என்ன செஞ்சிட்டோம், கிடைச்சிட்டு டெலிவரி பண்ணிட்டோம் இல்லாம சொல்ல வர விஷயம் விளங்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சோ நம்ம அவரோட என்ன செய்யணும், கம்யூனிகேட் பண்ணி பேசணும். ஓகே. அப்ப இதெல்லாம் வந்து கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஃபைவர்ல நீங்க செய்யணும். சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து ஒன் டைமுக்கு என்ன செய்யணும், உங்களோட ப்ரொஜெக்டை வந்து நீங்க அவருக்கு என்ன செய்யணும், டெலிவரி பண்ணணும். விளங்கிட்டா? இப்ப சரியா வந்து இன்றைக்கு மிட் நைட் 12 மணிக்கு டெலிவரி அதோட எக்ஸ்பயர்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா 12 மணிக்கு முதல்ல நீங்க என்ன செஞ்சிடணும், டெலிவரி பண்ணிடணும். மார்னிங் 5 மணி, ஈவினிங் 5 மணி, 6 o'clock அப்படி. ஒன் லாஸ்ட் டைம்ல வந்து தடம் மாறக்கூடாது. சம்டைம் நீங்க போல செஞ்சுட்டு ரிவிஷன் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா விளங்கிட்டா? அதால ஒன் டைமுக்கு என்ன செய்யணும், நீங்க உங்களோட ப்ரொஜெக்டை வந்து நீங்க கிளைண்ட்டுக்கு என்ன செய்யணும், நீங்க அவருக்கு டெலிவரி பண்ணணும். ஓகே. அதே சேம் டைம் வந்து அவர்கிட்ட நீங்க என்ன செய்யணும், ஃபீட்பேக் கேட்கணும். ஃபீட்பேக் எப்படி கேட்கணும்னு சொல்லி சொன்னா, நான் செஞ்சு தந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு அதுல ஏதும் இஷ்யூஸ் இருக்குமேன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செஞ்சு சொல்லுங்க, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே அந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை வந்து என்ன செய்யுங்க, எனக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அடுத்த ஃபீச்சர்ஸ் வரல ப்ரொஜெக்ட்ல என்ன செய்வேன், நான் அதை மேனேஜ் பண்ணி கொள்வேன் என்ன சொல்லி இப்படி கேட்கணும். ஸோ நீங்க ஃபீட்பேக் தாங்க, 5 ஸ்டார் ஃபீட்பேக் தாங்க, ஃபீட்பேக் தாங்கன்னு சொல்லி கேட்டா அவர் என்ன செய்வாரு, கட்டாயம் நமக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் தருவாரு. சரிதானே? ஓகே. அப்ப அடுத்தது வந்து ப்ரொமோட் யுவர் சர்வீஸ். நம்மட கிக்க வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அதுல முதலாவது சோசியல் மீடியால ப்ரொமோட் பண்ணலாம். அதே சேம் டைம் நம்மட ஃபைவருக்குள்ள என்ன செய்யலாம், அது வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். உங்களுக்கு அது நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லி விளங்கிட்டா? சோ ஃபைவருக்குள்ள நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா ஒரு 5-6 ஆர்டர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதே சேம் டைம் அப்படி பண்ணி இருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், ஃபைவருக்குள்ளேயே வந்து நம்ம நம்மளோட கிக்க வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். சரிதானே? ஓகே. அப்ப இந்த கான்செப்ட நல்லா விளங்கிடுவோம், நம்ம ஃபைவர்ல என்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி. ஓகே. அடுத்தது வந்து நீங்க ஃபைவர்ல என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது. அதுல முதலாவது வந்து நீங்க நம்ம ப்ரொமிஸ் வந்து ஓவரா பண்றேன். விளங்கிட்டா? ஓவரா ப்ரொமிஸ் பண்ணா உங்களுக்கு நீங்க ஓடஸ் தான் நான் உண்மைக்கு செஞ்சு தருவேன். எனக்கு இந்த ஓடஸ் தான் நான் உண்மைக்கு நீங்க அப்படி அந்த ஓவர் ப்ரொமைஸ் பண்ணி என்ன செய்ய கம்யூனிகேட் பண்றேன் நம்மளோட கிளைண்டோட. விளங்கிச்சா? அதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம ஹொனஸ்டா நம்ம கிளைண்டோட என்ன செய்யணும், பேசணும். அவருக்கு வந்து நம்மளுக்கு ட்ரஸ்ட் வர மாதிரி நம்ம பேசணும் அவரோட. விளங்கிட்டா? ஓவரா ப்ரொமிஸ் பண்ணி அதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. விளங்கிட்டானே? ஓகே. அது முதலாவது. ரெண்டாவது வந்து ஃபைவருடைய டேர்ம்ஸ் கண்டிஷனை நீங்க என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. இதுல வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா நம்மட பேர்சனல் விஷயத்த வந்து என்ன செய்ய ஃபைவர்ல வந்து ஷேர் பண்றேன். விளங்கிட்டா? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகுற மாதிரி நம்ம அவட அந்த செட்ல என்ன செய்யற இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ நீங்க யாருமே டிசைட் பண்ண தேவையில்ல. நம்ம கம்யூனிகேட் பண்றது ஃபைவர் வந்து கண்காணிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கேட்டா இல்ல, டெஃபினெட்லி வந்து ஃபைவர் அல்கரிதம் என்ன செய்யும் சொல்லி சொன்னா ஒட்டோவா நம்மளோட அக்கௌண்ட் வந்து என்ன செய்யும், செக் பண்ணும். ஸோ இப்போ அந்த கான்செப்ட்ல ஸோ எல்லாரும் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைவர் டேர்ம்ஸ் கண்டிஷனை வந்து அவாய்ட் பண்ணாம இருக்கணும். இதுதானே? ஓகே. மூணாவது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா டோன்ட் என்கேஜ் இன் பிளகரிசம். அதாவது நம்ம போடக்கூடிய கிக் வந்து இருக்குதான், நான் உங்களுக்கு இதைத்தான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அப்படி காப்பி பண்ற டைம்ல டிரெக்டாவே பேஸ்ட் பண்ணாம வேர்ட் ஃபைல்ல போட்டு என்ன செய்யுங்க, பேஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அங்க என்ன செய்யுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க
ஃபைவர்லயே காப்பி பண்ணிட்டு டிரெக்டாவே பேஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா அது என்ன செய்யும்? காப்பிரைட்டா மாறும். விளங்கிட்டா? அப்ப அதால நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வேர்ட் ஃபைல் என்ன செய்யுங்க, நீங்க காப்பி பண்றதை பேஸ்ட் பண்ணிட்டு அந்த வேர்ட் ஃபைல காப்பி பண்ணி உங்களோட ஃபைவர்ல பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. சோ அதான் நான் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணிக்கிறது. ஓகே. அடுத்தது வந்து டோன்ட் ஸ்பேம். அதாவது நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா ஃபைவர்ல இப்ப நீங்க கிக்க வந்து பப்ளிஷ் பண்ண உடனே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க அந்த பிக்சரை காட்டுவேன். அதுல அவங்க இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் உங்களோட கிக்க வந்து பை பண்றதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா பட் ஐ கான். ஸோ நான் வந்து உங்களோட கிக்க வந்து பை பண்றதுக்கு ட்ரை பண்றேன், பட் என்னால ஏழாம இருக்கு. உங்களோட மெயில் அட்ரஸ் தாங்க நம்ம என்ன செய்வோம், மெயில வந்து கண்டெக்ட் பண்ணிக்கொள்வோம் என்று சொல்லி மெயில கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க. அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளோட என்ஐசி, நம்மளோட பேசின சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா டெலிகிராம்ல கண்டெக்ட் பண்ணும். உங்களோட டெலிகிராம் யூசர் நேம் தாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அப்படி யாரும் உங்கள்ட்ட கேட்டா நீங்க அவங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். சோ உங்களுக்கு எந்த ப்ரொஜெக்ட், அதாவது எந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னா நீங்க டிரெக்டாவே ஃபைவர்ல என்ன செய்யுங்க, கண்டெக்ட் பண்ணுங்க. ஃபைவர்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்ம ஃபைவர்ல என்ன செய்யும் முடிச்சுக்கொள்வோம். இது வந்து ஃபைபருடைய டேர்ம்ஸ் கண்டிஷன் நம்ம என்ன செய்யறோம், ஃபாலோ பண்றோம். நம்மட இமெயில் பாஸ்வேர்ட், நம்மட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், அதே சேம் டைம் நம்மட டெலிகிராம் யூசர் நம்ம கொடுக்கறதால சோ நம்ம என்ன செய்யறோம், ஃபைபருடைய கண்டிஷன் நம்ம மீறுறோம். இதால நம்ம என்ன செய்யற போவோம்னு சொல்லி சொன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூடவே இருக்கு. விளங்கிட்டா? அதை இதை மென்ஷன் பண்ணி டோன்ட் ஸ்பேம் சொல்லி. ஓகே. இப்ப இதுல பாக்குற பிக்சர் வந்து விளங்கிட்டா? உங்களுக்கு இது விளங்கும். இதுல பாருங்க, ஒரு என்ன சொல்லிக்காருன்னு சொல்லி சொன்னா என்ன கிக்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்றாராம், பட் அவரால் வந்து ஏழாம் அமெரிக்கான். அவர் என்ன செய்யறான்னு சொன்னா அவரை மெயில தாராராம். இதெல்லாம் வந்து ஸ்பேமான மெசேஜ். விளையாண்டா? இதெல்லாம் வந்து ஸ்பேமான மெசேஜ். நான் உங்களுக்கு ஒட்டா விளங்கும். நானும் இப்ப லாஸ்டா உங்களுக்கு கூட ஒரு கிக் ஒன்று பப்ளிஷ் பண்ணேன் இன்ஸ்டாகிராம். அது நான் போட்டு இந்த வீடியோ வந்து காப்பிரைட் இல்லை, இது 100% வீடியோஸா சொல்லி வந்ததுக்கு வந்த மெசேஜுக்கு வந்த அந்த வீடியோ வந்து எக்ஸப்ட் பண்ணதுக்கு பின்னால ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதே மாதிரி போட்டோ அனுப்புவேன் பாருங்க. சரியானே? ஓகே. இதெல்லாம் வந்து ஸ்பேமான மெசேஜ். அதே சேம் டைம் இதுல இதை பாருங்க, இது வந்து ஃபேக் லைன். அதாவது நம்மட இதை கேட்குறது எதானு சொல்லி சொன்னா டெலிகிராம் ஐடியை கேட்குறது. டெலிகிராம் ஐடியை கேட்கிற எல்லாமே வந்து நீங்க நினைச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னா எல்லாமே வந்து ஃபேக் தான். ரைட்டா? அப்படி டெலிகிராம் ஐடியை கேட்டா நீங்க செல்லணும். உங்களோட சர்வீஸ் வந்து எந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், டிரெக்டா வந்து வாட்ஸ்அப்ல வந்து டிரெக்டாவே நீங்க ஃபைபர்ல என்ன செய்யலாம், நீங்க கம்யூனிகேட் பண்ணி ஃபைபர்ல நீங்க பேஜஸ் பண்ணி கொள்ளுங்க என்று சொல்லி உங்களோட கிளைண்ட் நீங்க டைம் இன்ஃபார்ம் பண்ணணும். அதுல அப்படி இல்லாம நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களோட யூசர், உங்களோட டெலிகிராம் யூசர் நேமோ, உங்களோட மெயிலோ, உங்களோட டேட்டா, உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ என்ன செய்யறதில்ல ஒன்றையும் நீங்க உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்க ப்ரொவைட் பண்றதில்லை. சரிதானே? இதை கட்டாயம் எல்லாரும் கன்சிடர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அப்ப உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைவர்ல என்ன விஷயம் செய்யணும், அதே சேம் டைம் ஃபைவர்ல என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மோஸ்ட்லி உங்களுக்கு விளங்கிருக்கும். சரிதானே? ஸோ இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் லாஸ்டா வந்து கிக் ஒன்று போட்டேன். ரைட்டா? லாஸ்டா வந்து கிக் ஒன்று போட்டேன். அது வந்து இதான் நம்மட லோ காம்படிஷனான டைட்டில். சரியா? இப்ப நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அந்த கிக் வந்து ஃபைவர்ல ரேங்க் ஆகி இருக்குதா இல்லையான்னு சொல்லி. சரியா?
ஓகே, நான் வந்து இங்க சர்ச் பண்றேன் நம்மளோட கிக்க. ஸோ GROWTH. ஓகே, ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணி காட்ட வெயிட் பண்ணிக்கணும். ஸோ அமேசிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் growth. Okay. Yeah, it's something wrong. இது மிஸ்ஸஸ் நெட் கவரேஜ் இஷ்யூஸ் போல. நீங்க வந்து உங்களோட ஃபைவர்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குற டைம்ல ரெண்டு கிக் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். விளங்கிட்டா? ஸோ இது வந்து நம்ம நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா ஃபைவர்ல என்ன செய்யலாம், ப்ரொமோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ற இந்த கிக் தான். விளங்கிட்டா? இதெல்லாம் வந்து அவங்க ஒட்டோவா என்ன செய்யறது, ப்ரொமோட் பண்ணினதுதான். இப்ப இதே மாதிரி நீங்க ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்களும் என்ன செய்யணும், ஒரு 5-6 ஆர்டர்ஸ் வந்து இதுல டிரெக்டா எடுத்தா தான் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நம்மளும் ஃபைவர்ல என்ன செய்யலாம், சோசியல் மீடியா ப்ரொமோட் பண்ணாம ஃபைவர்ல என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா ப்ரொமோட் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சரியா? ஆல்ரெடி நம்ம கிக்க வந்து பப்ளிஷ் பண்ணினோம். அதுல 2600 ரிசல்ட்ஸ் காட்டுது. சரியானே? இப்ப இதுல எந்த கிக் வந்து எங்க இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட கீவேர்ட், உங்களோட லோ காம்படிஷன் டைட்டில், உங்களோட SEO நீங்க 100% நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு எந்த விதமான ஆர்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் உங்களோட கிக் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகும். இப்ப இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணித்தான், அதாவது கொஞ்சம் காசு ஸ்பெண்ட் பண்ணித்தான் இவங்களோட கிக்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? இப்ப எந்த கிக்க பாருங்க. சோ நான் போட்ட கிக் வந்து இதுதான். விளையாண்டா? இப்ப நான் போட்ட கிக் வந்து இதுதான். இவர் லெவல் 1. சரியா? இவர் லெவல் 2. சரியானே? இப்ப எனக்கு எந்த ஓடஸுமே இல்லை. ஆனா எந்த கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகிருக்குதா இல்லையா? பதிலா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகிருக்குதா இல்லையா? நானும் உங்களுக்கு தான் என்ன செஞ்சேன், கிக்க வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஸோ இதுல பாருங்க, இவர் வந்து இவர் ப்ரோ, இவர் லெவல் 2, இவர் லெவல் 1, இவர் லெவல் 2, இவர் லெவல் 2. ஸோ இவங்க எல்லாரையும் நான் தாண்டி, இவங்க எல்லாரையும் தாண்டி இப்ப எந்த கிக் வந்து இந்த கிக்கை தான், இந்த கிக் அப்படியோ மறந்துடுங்களேன். இப்ப இந்த கிக்கை வந்து அப்படியே மறங்களேன். என்னன்னு சொல்லி சொன்னா இவங்க எல்லாரும் இந்த எட் பை எல்லாம் என்று சொல்லி இருக்கிறது வந்து ப்ரொமோட் பண்ணது. வேண்டாம், இது அப்படி இது மறந்துடுங்களேன். சரியா? இது அப்படியே மறந்துடுவோம். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பேஜ்ல என் கிக் வந்து எத்தனை இடத்துல இருக்கு, 3வது இடத்துல இருக்கு. எனக்கு எந்த விதமான ஓடர்ஸும் இதுக்கு வந்து இல்லை. நான் இப்பதான் பிகினர். விளங்கிட்டா? ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கிக் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரேங்க் ஆகிருக்கு. ஸோ இதுல வந்து நான் கிக்கை வந்து சர்ச் பண்ணி காட்டு இந்த ஃபைவர் அக்கௌண்ட். சரியா? ஸோ இப்ப எந்த கிக்கை வந்து அதில் அனலைஸை பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த கிக் வந்து எத்தனை பேர் இம்ப்ரெஸ் பண்ணி எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து இந்த கிக்கை ஓபன் பண்ணி பார்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு லைவாவே காட்டிக்கொள்றேன். ஸோ எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க யாரெல்லாம் வந்து கிக்கை வந்து என்ன கூட சேர்ந்து லாஸ்ட் கிளாஸ்ல பப்ளிஷ் பண்ணினீங்க, அது கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. அவர் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 58 பேர் வந்து விளையாட்டா. இதுல பாருங்க, டோட்டல் இம்ப்ரெஷன் 58, டோட்டல் கிளிக்ஸ் வந்து 2. நான் இதுக்கு பெருசா ஆன்லைன்லயுமே இல்லை. இப்பதான் வந்து கிளாஸ் டைம்ல இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான்
ஒன்லைனுக்கு வந்தது. ஆனா வந்து என்ன செஞ்சிருக்கு, என் கிக் வந்து ரேங்க் ஆகிருக்குதா இல்லையா? ஸோ நம்ம இதுல இதை பார்ப்போம், வேற சார்ட்டை பார்ப்போம். ஸோ இதை பாருங்க, இது இப்படி இருந்தது நம்ம எஸ்சிஓ செஞ்சதுக்கு பின்னால. இதெல்லாம் வந்து இப்படி இருந்தது நம்ம எஸ்சிஓ செஞ்சதுக்கு பின்னால. இப்ப என்ன செஞ்சு நம்மளோட கிக் வந்து பூஸ்ட் ஆகுதா இல்லையா? பூஸ்ட் ஆகுதானே? அதுதான் இப்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு ரேங்க் பண்ணி வச்சு காட்டுட்டோம். இப்ப வெளியே வந்து இந்த ரேங்க் பண்றதுக்கே வேற அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க. அப்படி இல்லாம டோட்டலா தான் என்ன செய்யும், அதை வந்து இந்த கிளாஸ்ல என்ன செய்யும் உங்களுக்கு நாங்க இன்க்ளூட் பண்ணித்தான் சொல்லித்தரோம். இல்லைங்கட்டா? ஓகே. இப்ப அந்த ப்ரொமோட் பண்ண எப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்களோட ஃபைபர்ல வந்து எந்த நேம்ல திறந்துருக்கீங்களோ அதே நேம்ல என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது இப்ப நீங்க உங்களுக்கு காட்ட வெயிட் பண்ணிக்கணும். இப்ப இந்த எந்த அக்கௌண்ட் வந்து நான் எப்படி ஓபன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னா, ஸோ ஃபைபர்ல நம்ம அந்த கிளைண்ட் பாக்குற டைம்ல நம்மளுக்கு நேம் எப்படி விளங்கணும். இப்ப நான் வந்து ஹபீஸ் ரியாஸ் வந்தீங்க. ஸோ இதுல என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, ரைட்டா, இதுல என்ன செய்யுங்க, இது இந்த நேம்ல உங்களோட சோசியல் மீடியாவெல்லாம் ஓப்பன் பண்ணுங்க. ரைட்டா, அதாவது உங்களோட ட்விட்டர், உங்களோட பின்ட்ரெஸ்ட் அப்படி ஓப்பன் பண்ணுங்க. அப்படி ஓப்பன் பண்ணி நீங்க ஃபைபர்ல போட்ட கிக்ற ஒரு இமேஜ அந்த சோசியல் மீடியால போடுங்க. போட்டுட்டு அந்த சோசியல் மீடியாவுக்குள்ள அந்த போட்ட போஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த கிக்ற லிங்க், அதாவது இப்ப நீங்க இப்படி இந்த கிளிக் பண்ணா சேர்ன்னு வரும். இந்த சேரை கிளிக் பண்ணி நீங்க கொண்டு கொப்பி லிங்க் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க Facebookல பூஸ்ட் பண்ணா அங்க பண்றா அதை கிளிக் பண்ணி நீங்க ஒட்டு என்ன செய்யலாம், பூஸ்ட் பண்ணி. நீங்க அப்படி செய்யாம கொப்பி லிங்க கொடுத்து கொப்பி பண்ணிட்டு நீங்க ட்விட்டர்ல போட்ட உங்களோட அந்த போஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, அந்த போஸ்ட்ல இமேஜ்ல உங்களோட லிங்கை வந்து நீங்க இன்சர்ட் பண்ணுங்க. அப்ப அவங்க அந்த இமேஜை கிளிக் பண்ற டைம்ல ஒட்டோவா என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட ஃபைபர்ல இந்த கிக்குக்கு நீங்க போட்ட கிக்கு என்ன செய்வாங்க, அவங்க டிரெக்டா கன்வெர்ட் ஆகி வருவாங்க. விளங்கிட்டா? அவங்க டிரெக்டா என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா கன்வெர்ட் ஆகி உங்களோட இதுக்கு வந்து உங்களோட, அதாவது உங்களோட கிக்கு வந்து வருவாங்க. ஸோ இப்போ அந்த டைம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கிக்கை வந்து பை பண்ண சான்சஸ் வந்து கூட இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க டோட்டலி ட்விட்டர்லயும் பின்ட்ரெஸ்ட்லயும் மோஸ்ட்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணு விதவிதமா டிசைன் பண்ணி ஷேர் பண்ணுவோம். ஆனா நீங்க எப்படி டிசைன் பண்ணாலும் உங்களோட லிங்க் வந்து ஒரே லிங்கா தான் இருக்கு. இப்ப நீங்க இந்த கிக்கை தான் ப்ரொமோட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா கிக்குக்கும் இந்த லிங்க் தான் கொடுக்கணும், வேற யாரும் லிங்கையும் கொடுக்க கூடாது. விளங்கிட்டானே? அப்ப இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து எப்போ ஸ்பாட் கிக் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு எது டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க எனக்கு செட்ல கேளுங்க. ஸோ இப்போ நீங்களே வேணா கூட சேர்ந்து கிக்கை பப்ளிஷ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, சாரி, உங்களோட கிக் என்ன செஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரேங்க் ஆயிருக்கு.